ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா CE 3302 கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த சப்ஜெக்டில் வந்து யூனிட் 5ல் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் இந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. ஸோ நீங்கள் நிறைய லைக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பல பேருக்கு போய் சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, சரி, நம்ம ப்ராப்ளம் போயிடலாம். So draw the critical path using network diagram and also find the total duration of the project, total float, free float, independent float, slack event. ஓகேவா? ஸோ வந்து கொஷினில் இவ்வளோ டேட்டாஸ் கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்டு நெட்வொர்க் டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லுவாங்க, டோட்டல் டியூரேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதில் வந்து ஏதாவது ஒன்று டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிங்க, எல்லாம் வந்து ஸ்லாக் ஈவெண்ட் ஃபைன் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு டேட்டா கொடுக்கலாம். நான் வந்து எல்லா இதையும் ஒரே சம்மில் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த ஒரு சம் பார்த்தாலே போதும். இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் வந்து நம்ம போட்டுடலாம். இப்படி கேட்டால் நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த டேட்டா நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ ஆக்டிவிட்டின்னு கொடுத்துட்டு டியூரேஷன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆக்டிவிட்டி 1 2 அதோட டியூரேஷன் 6 டேஸ். ஓகேவா? 1 3 டியூரேஷன் 5, 2 4ன்ற ஆக்டிவிட்டி வந்து டியூரேஷன் 10, 3 4 3 3 5 4 டேஸ், 4 5 6 டேஸ், 4 6 2 டேஸ், 5 6 9 டேஸ். ஸோ இது ஆக்டிவிட்டி, இது டியூரேஷன். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்னா, இப்போ இந்த ஆக்டிவிட்டி இருக்குது. ஆக்டிவிட்டியில் 1 2 அதாவது என்னென்னா, ஒரு வேலையை வந்து ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒர்க்கை எண்ட் பண்ணுறோம். ஓகே, அதான் 1ல் ஆரம்பித்து 2ல் முடிக்கிறோம். இதுதான் ஒரு ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து டெய்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எண்டு முடிகிறது வந்து ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுற பேர் டெய்லு, முடிக்கிறது பேர் ஹெட்டு. ஸோ இந்த டோட்டல் ஆக்டிவிட்டியில் வந்து எது டெய்லு? அப்போது 1க்கு முன்னாடி எதுவுமே இல்லை. கரெக்டாக? ஸோ 1 தான் ஸ்டார்டிங். அப்போ இதான் வந்து டெய்ல் இந்த மொத்த ஆக்டிவிட்டிக்கு. ஸோ எது ஹெட்டு? 2க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 3 வருது, 3க்கு அப்புறம் 4 வருது. ஸோ வந்துகிட்டே இருக்கா. லாஸ்ட் எங்கே முடியுது? 6ல் தான் முடியுது. அப்போ இந்த டோட்டல் ஆக்டிவிட்டியில் 6 தான் நமக்கு ஹெட்டு. ஓகேவா? ஸோ 1 தான் டெய்லு, 6 வந்து ஹெட்டு. ஓகே, இது புரிஞ்சிச்சா? இப்போ வெறும் 2 4 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 4ல் எது டெய்லு, எது ஹெட்டு? 2 தான் டெய்லு, 4 தான் ஹெட்டு. 4 5னா 4 டெய்லு, 5 ஹெட்டு. புரிஞ்சுதா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் டெய்லு, ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து ஹெட்டு. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ட்ரா தி கிரிட்டிக்கல் பாத் யூசிங் நெட்வொர்க் டயக்ராம் அண்ட் ஃபைண்ட் தி டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெட்வொர்க் டயக்ராம் வரையணும். நெட்வொர்க் டயக்ராம் போட்டுக்க. நெட்வொர்க் டயக்ராம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? கொடுத்துருக்க ட்ராயிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம அப்படியே வரைய, கொடுத்துருக்க டேட்டாக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து ட்ராயிங் வரையணும். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 2 எத்தனை டேஸு? 6 டேஸு. அப்போ முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, நான் முன்னாடியே வரைஞ்சிட்டேன். ஃபஸ்ட் என்ன பண்ணால் 1 போட்டுங்க. 1 போட்டு ரவுண்டு போட்டுங்க. 1ல் ஸ்டார்ட் ஆகி எங்கள் 2ல் முடியுதா? 2. நம்ம லைன் மேன் எப்படி வேணால் போடலாம். லைன்ஸ் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கூட போடலாம், தப்பு கிடையாது. சரி, எப்படி வேணால் போடலாம். 2. ஸோ எப்படி நம்ம 1லேருந்து 2க்கு போதும், அப்போ அது ஆரோ போட்டுடணும். எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் ஆரோ போட்டுக்கணும். ஓகேவா? 1 2 அதான் இப்படி போட்டிருக்கேன். 1 இப்படி யாரை போட்டு 2 போட்டிருக்கேன். எத்தனை டேஸு? 1க்கு 2க்கு 6 டேஸா? நடுவில் இங்கே இடத்துல 6 போட்டுக்கணும். அதான் இங்கே 6 போட்டிருக்கேன். அடுத்து முடிஞ்சா, ஃபஸ்ட்டு முடிஞ்சு. அடுத்தது 1 3. 1லேயே நமக்கு 3ன்னு ஒரு ஆக்டிவிட்டி வந்து போட்டு, 1லேயே 3யும் அங்கே போகுது. அப்போ 1ல் 3 வரையணும். ஸோ 1ல் 2 வரைஞ்சாச்சு, 1ல் 3 போதும். அப்போது இந்த பக்கம் தானே போகுது, போட்டு 3 அப்படின்னு போட்டு ரவுண்டு போட்டுருங்க. இது எத்தனை டேஸ்? 1 3 5 டேஸ். அப்போ 5. புரியுதா? அதான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து வேறு என்ன இருக்குது? இது ஒரு 2 முடிஞ்சிச்சு. அடுத்து 2 4. 2ல் ஸ்டார்ட் ஆகி 4ல் முடியுது. அப்போ 2 நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. 2ல் ஸ்டார்ட் ஆகி 4ல் முடியுது. 4 ஆரோ போட்டுட்டேன். எவ்வளோ? 2 4 என்ன? இப்போ 10 டேஸ். 10 போட்டுருங்க. அடுத்து 3ல் ஸ்டார்ட் ஆகி 4ல் முடியுது. 3 டேஸ். அது 3ல் ஸ்டார்ட் ஆகி 4ல் முடியுது. ஓகேவா? ஆல்ரெடி 4 நம்ம வரைஞ்சாச்சு இல்லையா? அப்படியே 4ல் போட்டுருங்க. 3ல் ஸ்டார்ட் ஆகி 4ல் முடியுது. எவ்வளோ? 3 டேஸ். அடுத்து 3ல் ஸ்டார்ட் ஆகி 5ல் முடியுது. 3ல் ஸ்டார்ட் ஆகி புதுசாக இன்னொன்று, அப்போது 3ல் ஸ்டார்ட் ஆகி 5 ஆரோ போட்டேன். எவ்வளோ? 4 டேஸ். 4 அதான் இங்கே போட்டிருக்கு. இதுதா 1 2 2 1 2 3 2 2 4 3 2 4 3 2 5 எவ்வளோ? 4 டேஸு. அடுத்து 4ல் ஸ்டார்ட் ஆகி 5ல் முடியுது. ஸோ ஆல்ரெடி 5 நான் வரைஞ்சிட்டோம் இல்லையா? 4ல் ஸ்டார்ட் ஆகி 5 அப்படியே ஜஸ்ட் ஒரு கோடு போட வேண்டியது தான். எவ்வளோ? 6 டேஸ். 4ல் ஸ்டார்ட் ஆகி 5ல் முடிஞ்சு 6 டேஸு.
அப்புறம் என்ன இருக்குது, 4ல் ஸ்டார்ட் ஆகி 6ல் முடியுதான். அப்போ புதுசாக ஒன்று, அப்போ 4ல் ஸ்டார்ட் ஆகி 6, 5ல் ஸ்டார்ட் ஆகி 9ல் முடியுது. அப்போ 5 ஆல்ரெடி இருக்குது. 5ல் ஸ்டார்ட் ஆகி 6ல் முடியுது. ஸோ 4 to 6 எவ்வளோ, 2 days, இதுக்கு 9 days. இங்கே 2, இங்கே 9. அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் செட்டப். இதுதான் நெட்வொர்க் டயக்ராம். அதான் இங்கே வரைஞ்சிருக்கேன். புரியுதா? ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2ல் முடியுதா, அப்படியே கோடு போட்டு ஏரோ போட்டுக்காங்க. எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் ஏரோ போட்டுக்கணும். 3லேருந்து 4க்கு போதோ அப்போ அதுக்கு ஒரு ஏரோ, 3லேருந்து 5க்கு போதோ அதுக்கு ஒரு ஏரோ. இந்த டேஸை வந்து இந்த சென்டரில் கொஷின் டேட்டா கொடுப்பாங்க இல்லையா, அந்த டேஸை வந்து சென்டரில் 1க்கு 2க்கு நடுவில் 6, 1க்கு 3க்கு நடுவில் எத்தனை டேஸு, 5 டேஸா, 5ன்னு சொல்லி இந்த மாதிரி ட்ராயிங் வரைஞ்சிடணும். ஓகேவா? ஸோ வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் இங்கே. ஓகேவா? ஸோ இது மாதிரி முதல்ல நெட்வொர்க் ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? நெட்வொர்க் ட்ராயிங் வரைஞ்சாச்சு. ஓகே.